ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட், அதாவது 8ஆம் வகுப்பு வந்து தனித்தேர்வுகளாக எழுதுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குது. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை 18லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நோடல் சென்டர் போட்டிருக்காங்க. அந்த நோடல் சென்டருக்கு போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த நோடல் சென்டருக்கு தான் போய் அப்ளை பண்ண முடியும். நீங்களாக போய்ட்டு நெட்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த நோடல் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த லிஸ்ட் இருக்குது. அங்கங்கே போய்ட்டு அந்த எங்கே நோடல் சென்டர் எந்த ஸ்கூல் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் ப்ரைவேட் எக்ஸாமுக்கு 8th நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிப்படி நீங்கள் வந்து 12 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹195 வரும். அதாவது ₹125 எக்ஸாமுக்கும் ஒரு ₹70 வந்து பார்த்திங்கன்னா பதிவு கட்டணமாக வாங்குகிறாங்க. மொத்தம் ₹195 நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கான டேட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜூலை 18லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2 நாள் தட்கலில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜூலை வந்து பார்த்திங்கன்னா 26, 27 2 நாளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாள், அதாவது 18, 24 அந்த டேட்டுக்கு இல்லாமல் விட்டுட்டு நீங்கள் 26, 27 பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க எக்ஸாம் ஃபீஸ் 195 சேர்த்து நீங்கள் ₹500 வந்து தட்கல் கட்டணமாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. முதல் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து 8th வந்து ப்ரைவேட்டாக எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் டிசி அப்படி இல்லைன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸாம் எழுதி நீங்கள் ஏதாவது பாடம் வந்து ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்திருக்கும். அந்த மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸை கண்டிப்பாக அதோட வைக்கணும். அதோடு சேர்த்து ஒரு ₹42 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ் எழுதி இங்கே கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு இந்த கவரில் தான் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அதனால் ஒரு கவர் வாங்கிட்டு, ஒரு லாங் சைஸ் கவர் வாங்கிட்டு அதில் ₹42 நீங்கள் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து அதோடு சேர்த்து கொடுக்கணும். இந்த எக்ஸாம் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அந்த சர்வீஸ் சென்டருக்கு தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயுமே போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட் 19ஆம் தேதியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் எல்லாமே காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழும், அடுத்த நாள் 20ஆம் தேதி வந்து ஆங்கிலம், 21 புதன்கிழமை வந்து கணிதம், 22 வியாழக்கிழமை அறிவியல், 23 வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சமூக அறிவியல். இந்த 5 பாடமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அதனால் 19லேருந்து உங்களுக்கு 23ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. ஸோ நீங்கள் யாரும் அப்ளை பண்ணல, இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 18ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் விடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அது பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்க நம்பர் போட்டு தான் அதுவும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது நீங்களே பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தான் நீங்கள் நேரில் போகணும். மற்றபடி ஹால் டிக்கெட் நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆன்லைனில் வந்து ஹால் டிக்கெட் வந்தோன்னா அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற உங்களுக்கு அந்த நோடல் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோடல் சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.